எங்க 2 பேர்ல விஸ்வநாதன் யாரு, ராமூர்த்தி யாருன்னு இன்னைக்காவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸில் நம்ம ப்ரொனவுன்ஸ் மற்றும் ஸ்பெல்லிங் கிட்டத்தட்ட சேமாக இருந்து நம்மளை குழப்புற இங்கிலீஷ் வார்த்தைங்களை கிளியராக எக்ஸாம்பிள் வச்சு கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்டு காம்ப்ளிமெண்ட், அதாவது பூர்த்தி செய்வது இல்லைன்னா ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். த ரெட் ஷூஸ் ஆர் பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் டு ஹர் ட்ரெஸ். இந்த ரெட் ஷூ வந்து அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட கரெக்டாக ஒத்து போகுது அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ். அடுத்தது சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். காம்ப்ளிமெண்ட் பாராட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சி காம்ப்ளிமெண்டட் ஹிம் ஆன் ஹிஸ் ப்ரெசன்டேஷன். அவன் பண்ண ப்ரெசன்டேஷனை பார்த்து அவள் பாராட்டினா. த அடாப்ட் அடாப்ட், மெஜாரிட்டி பீப்புள் இது தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடாப்ட் பார்க்கலாம். தகவல் மேய்த்தல், அதாவது சரிப்படுத்திக்கிறது. நம்மளை ஒரு சுச்சுவேஷன் இருந்தாப்புல சரிப்படுத்திக்கிறதுங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா புரியும். இதே அடாப்ட் ஏற்றுக்கொள்கிறது. இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த எக்ஸாம்பிளுக்கு நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். இதை க்ளீனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.